ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேப்பா. எல்லாம் 12th பிசிக்ஸ் எழுதி முடிச்சிருப்பீங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருப்பாங்க. ஸோ டோன்ட் வரி, அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம். இதில் மேக்ஸில் 12th மேக்ஸில் 50+ எப்படி பப்ளிக்கில் எடுக்கிறது, என்னென்ன எக்ஸ்பெக்டட் ப்ளூ பிரிண்ட். இப்போ 2 மார்க்லாம் பாருங்கள், இதில் நில்லுன்னு கொடுத்துருக்காங்க சாப்டர் 12ல். அந்த மாதிரி 3 மார்க் 5 மார்க்கில் இதெல்லாம் வந்திருக்குன்றது கிளியராக சொல்லியிருப்பேன். ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும், ப்ராப்பர் ப்ளூ பிரிண்ட்டும் இருக்கும், அண்ட் தென் ஸ்டடி பிளான் இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அகாடமிக் எஜுகேஷன் சேனல். அனைவருக்கும் வணக்கம். ஓகேப்பா. எல்லாம் ஃபிசிக்ஸ் எழுதி முடிச்சிருப்பீங்க. ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. நம்ம மார்க் அலாட்மெண்ட் படி என்னென்ன மார்க்லாம் எடுத்தால் மார்க்கு வரும், ஈக்குவேஷன்ஸ்லாம் எழுதிருப்பீங்க. எல்லாமே ஒவ்வொரு மார்க் 6 மார்க் எப்படின்றது எல்லாமே போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. புதுசாக வரீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெக்டட் ப்ளூ பிரிண்ட்டு எந்தெந்த சாப்டர்லேருந்து 1 மார்க் எத்தனை வருது, 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எத்தனை வருது, 50 மார்க் எடுக்கிறதுக்கு என்னென்ன சாப்டர் படிச்சிருக்கணும், 85+ மார்க் எடுக்கிறதுக்கு என்ன சாப்டர் படிச்சிருக்கணும், அண்ட் தென் ப்ளூ பிரிண்ட் இந்த 3 நாள் எப்படி ஃபாலோ பண்ணணும். ஆல்ரெடி 50+ என்ன இப்போ எடுக்கிறதுக்கு என்னென்ன படிச்சிருக்கணுன்ற ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. 70+ எடுக்கிறதுக்கு வீடியோ போட்டாச்சு. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பேப்பர் ப்ரெசன்டேஷனும் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போது எக்ஸ்பெக்டட் ப்ளூ பிரிண்ட் பார்ப்போம். சாப்டர் 1, 2, 6, 12 அதில் தான் கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகம். அதனால தான் கொடுத்துருக்குறாங்க. 1 மார்க்லாம் பாருங்கள், 2 மார்க் கேட்டிருக்கிறாங்க. செகண்ட் சாப்டரில் 2, 6th சாப்டரில் 2, 12th சாப்டரில் 1, அண்ட் தென் 2 மார்க்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் படித்தா போதும். அதுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 1, 2 மார்க்கில் 1, 6 மார்க்கில் 1, 12th சாப்டரில் பார்த்தீங்கன்னா நில், எதுவுமே இல்லை, 2 மார்க்ஸு. இதெல்லாம் சாப்டர். ஓகேங்களா? 3 மார்க்ஸில் எல்லாத்துலேயும் ஒன்று கேட்டிருக்கிறாங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் 1, சாப்டர் 6ல் அப்போது 2 5 மார்க்ஸ் இருக்குது. அப்போ வெயிட்டேஜ் அது அதிகம். ஓகேங்களா? 12th சாப்டர் பார்த்தீங்கன்னா அதில் 1, அண்ட் தென் டோட்டல் ஓவராலாக டோட்டல் எத்தனை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது படிச்சுட்டு நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது படித்தாலும் 50 எப்போ ஈஸியாக அவங்களால எடுக்க முடியும். அதுவும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் 50 எடுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக என்னென்ன வழிகள் அப்படின்றத நம்ம வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகேப்பா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு 80 to 85 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, 80+ இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த சாப்டரும் நீங்கள் படிச்சிருக்கணும். 1, 2, 6, 12. அதுக்கடுத்து இந்த சாப்டர் நீங்கள் அடிஷனலாக படிச்சிக்கணும். 3rd, 4th, 5th, 11th என்னென்ன இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 1 மார்க்ஸில் 1, எல்லாம் 4th சாப்டர்லேயும் 1, 5 மார்க்கில் 2 கேட்டிருக்காங்க. 11th சாப்டரில் 2 கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸில் பார்த்துட்டிங்கன்னா 1, 4th சாப்டர் நில், 2 மார்க்ஸ் வராது. 5th சாப்டரில் 1, 11th 1 கொடுத்துருக்காங்க. 3 மார்க்ஸில் 3rd சாப்டர் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். 2 மார்க் வராத சாப்டரில் நீங்கள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் பார்த்து வேஸ்ட் இல்லையா? வரக்கூடிய சாப்டர்ஸை 5 மார்க்ஸை டார்கெட் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் மார்க் எடுக்க முடியும். அண்ட் தென் செக் பண்ணிக்கோங்க, ஓவரால் மார்க்ஸ் இருக்குது. அண்ட் தென் அந்த பிளான் ஏ பிளான் பின்னு இருக்குல்ல, அதில் சஃபுல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 1 மார்க்ஸ் ஓவராலாக 20 மார்க்ஸு. இதில் 2 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 21 மார்க்ஸு. அண்ட் தென் ஓவராலாக 35, அண்ட் தென் 90 மார்க்ஸு, 140 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ராப்பர் ஸ்டடி பிளான் பார்ப்போம். 15 இன்றைக்கி தான் டேட் 16 நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ அதனால் 1 டே போயிடுச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ டோன்ட் வரி. இன்னையிலேருந்து நீங்கள் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாட்டர்டேலேருந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு ஷார்ட் அவுட் போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, சாப்டர் 8 to 10 நீங்கள் படிச்சிருக்கணும். அண்ட் தென் சாப்டர் 3, 4 படிச்சிருக்கணும். சண்டேயில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 8, 10, 13, 4 படிச்சிருக்கணும். டைமிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9 AM 5 PM வரைக்கும் முடிச்சிருக்கணும். 6 PM 11 PM வரைக்கும் முடிச்சிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியான்றது கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியாச்சு. பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ஃபிசிக்ஸில் அகைன் சொல்கிறேன், மார்க் கம்மி ஆகிட்டு அப்படின்னு ஃபீலே பண்ணாதீங்க. அப்கமிங் வர மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸில் பெஸ்ட்டாக எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா?